தேர்தல் கடை திறந்துருவான் ராமதாஸ். அது வரைக்கும் பேசாம இருப்பான். தேர்தல் சொன்னா கடையை திறந்து பேரம் பேசி ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு என்னமோ சொல்றாங்களே ஸ்வீட் பாக்ஸ். எடப்பாடிக்கு ஒரு ஹீரோ மாதிரி பேசுறான். அவன் எடப்பாடி தாண்டி இவனுக்கும் தெரியாது. அவன் என்னமோ பெரிய லீடர் மாதிரி பேசுறான். அவனுக்கு காம்படிட்டிவா ஸ்டாலின் நினைக்கிறான். தான் எனக்கு சங்கடம். என்னடா இது? கூவம் குற்றாலத்தை குறை சொல்லிச்சான் ஓபிஎஸ். அவன் 8 கயிறு கட்டி இருக்கான், 6 பொட்டு வச்சிருக்கான். அவன் நடக்கிறத பார்த்தா தள்ளிட்டு போயிடலாமோன்னு தோணும். திரும்ப பெற வற்புறுத்துவோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதே உண்மையால் ஷாஹீன்பாதில் கொல்லப்பட்டவர்கள் மோடியை மற்றும் குற்றவாளியாக கருதவில்லை, எடப்பாடியை குற்றவாளியாக கருதுகிறார்கள். இவன் பெரிய விவசாயியான். யாரு? எடப்பாடி. டிராக்டர் ஓட்டுவானோ. நாங்க ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம், ஓட்ட வேண்டியது வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு. இன்னைக்கு கோவிலா போகுது சசிகலா, அது சிவன் கோவிலா பார்த்து போகுது. இவனோட சாம்பல் ஆக்கணும்னு தான் போகுது. எட்டப்பன் இருக்கிற இடத்தில் எடப்பாடி என்று திருத்திக் கொள்ளுங்கள். போலீஸ் டிஜிபிங்க ராஜேஷ் தாஸ், அவனுக்கு கொஞ்சம் நமைச்சல் கூடுதல் தான். இவனெல்லாம் சேர்க்கும் பொழுதே குடும்ப கட்டுப்பாடு செய்து சேர்க்கணும். அவன் எஸ்பிய கூப்பிடுறான் மஞ்சத்துக்கு. சேலத்தில் நேற்று முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலினும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் பேசுகிற பொழுது அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், 37% வாக்குகளை பெற்றவர் இந்தியாவின் அதிகாரத்தை கைப்பற்றி இந்தியாவை சூறையாடுகிறார். 63% மக்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. இந்த 63% மக்களை ஒருங்கிணைக்கின்ற கடமைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி முகம் தர வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் காலமறிந்து ஒரு செய்தி அங்கு பதிவு செய்தார். ராகுல் காந்தி இன்னும் அதிசயமாக இருந்தது அவர் பேச்சு. எனக்கு இந்தியாவை ஒருங்கிணைக்கிற புள்ளி தமிழகம்தான், அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் செய்ய முடியும் என்றும் அவர் சொன்னார். ஆகவே தாமு அன்பரசன் பெறுகிற வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிற வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றி என்பதை விட இந்தியாவின் வெற்றி, மோடியின் வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை உலகத்திற்கு சொல்லுகிற வெற்றி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தளபதியை நாடு ரொம்ப எதிர்பார்க்கிறது. இந்தியாவை இணைக்கிற புள்ளி தமிழகம், அதை செய்ய போவது கழகம். ராகுல் காந்தி சொன்னார். தளபதி இடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதையும் தாண்டி இந்தியாவிலே பாசிஸ்டுகளுக்கு வீழ்ச்சி வருமானால் அந்த வீழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆற்றல் தளபதிக்கு இருக்கிறது என்று இந்தியா இன்றைக்கு நம்புகிறது. அதனால் தான் உத்தவ் தாக்கரே பிஜேபி கூட்டணியில் இருந்து சிவசேனா கருத்து வேறுபாடு கொண்டு விலகி வந்தவுடனே சரத்பவார் வாரி அணைத்துக் கொண்டார். ராகுல் காந்தி அவரிடத்திலே கைகுலிக்கிறார். நீங்களே ஆளுங்கள், பிஜேபி வேண்டாம் என்று சிவசேனாவின் தலைவர் உத்தவ் தாக்கரே மாவீரன் சிவாஜி உலவிய மண்ணில் இந்தியாவுடைய காமர்ஸ் சிட்டி பாம்பேயில் முதலமைச்சராக பதவியேற்கிற பட்டாபிஷேக விழாவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அழைப்பு வரவில்லை, அண்ணன் ஸ்டாலினுக்கு தான் அழைப்பு வந்தது. அவர்கள் இவனை முதலமைச்சராகவே கருதவில்லை. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சரண் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் தலைவர் கலைஞரின் புதல்வர், உங்களை நேரில் வந்து நான் அழைத்திருக்க வேண்டும், நேரத்தின் நெருக்கடி வர முடியவில்லை, இந்த கடிதத்தை நான் வந்ததாக கருதி என்னை வந்து வாழ்த்த வேண்டும் என்று ஜார்க்கண்ட் மலையின் உச்சிக்கு சென்று ஹேமந்த் சரண் பட்டாபிஷேகத்துக்கு சென்று வாழ்த்தினார். சமகால இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றிகளை ஒருவன் குவிக்கின்றான், ஜெகன்மோகன் ரெட்டி. அவன் பட்டாபிஷேகம், அவன் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவரும் எடப்பாடியை கண்டுகொள்ளவில்லை. அண்ணன் ஸ்டாலினுக்குத்தான் கடிதம் எழுதுகிறார், வாருங்கள் என்னை வாழ்த்துங்கள். தளபதி அங்கே போகிறார்.
ஒரு புதிய மாநிலம் தெலுங்கானா, ஒரு புதிய நகரம் அமராவதி. எனக்கு பட்டாபிஷேகம் சந்திரசேகர் ராவ் அண்ணன் திமுகவின் தலைவருக்குத்தான் அழைப்பு விடுத்த தலைவர் போய் கலந்து கொள்கிறார். அவர்கள் இவர் தளபதியைத்தான் முதலமைச்சராக இன்னும் நினைக்கிறார்கள். இவனை முதலமைச்சராகவே கருதவில்லை. நான் கேட்கிறேன், அப்படி என்றால் இந்தியா அவரிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறது. இது ஒரு முக்கியமான காலகட்டம். 6 தேர்தல் முடிஞ்சிடும், மே 2 தேர்தல் முடிவு வந்துடும், 3ஆம் தேதி நமக்கு பட்டாபிஷேகம் நடந்துடும். அதை தாண்டி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எடப்பாடி ஒரு ஹீரோ மாதிரி பேசுறான். அவனை எடப்பாடி தாண்டி இவனுக்கும் தெரியாது. ஆலந்தூர் ஸ்டேஷன்ல நின்னா போர்ட்டர்னு நினைச்சு கூப்பிட்டுருவான். அவ்வளவுதான் அவனுக்கு தகுதி. அவன் என்னமோ பெரிய லீடர் மாதிரி பேசுறான். அவனுக்கு காம்படிட்டிவா ஸ்டாலின் நினைக்கிறான். தான் எனக்கு சங்கடம். என்னடா இது? நீ எப்படா ஸ்டாலினுக்கு காம்படிட்டிவ்? நீ முதலமைச்சர். நீ தமிழ்நாட்டின் 2வது பக்தவத்சலம். பக்தவத்சலத்தை யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீ இன்னைக்கு ஸ்டாலினை காம்படிட்டிவா நினைக்கிற. அவரை உரிமையில கூப்பிடுறான், ஒரே மேடையில் பேச வாங்குறான். இத்தனையும் அவனுக்கு பேச வராது. புத்தக திருவிழாவில் ஆபிரகாம் லிங்கன் இவனும் எழுதி கொடுத்துருக்கான், சொல்ல தெரியல. ஆப்புன்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கனுக்கே ஆப்பு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதி கொடுத்துருக்கான். எழுதி கொடுப்பான்ல, அவனுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரல. அதுக்கு வாயில வேற ஏதாவது வைக்கணும். எதை வைக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரல சொல்லி கடைசியில் ஆம்லேட்னு முடிச்சான். சேக்கிழார் பிறந்த ஊர்ல பிறந்தவன் என் நண்பன் தாமு அன்பரசன். தெய்வ சேக்கிழார்பாங்க. தமிழ்ல இருக்கிற பெரிய எப்பிக் எதுன்னு கேட்டா கம்பனுடைய ராமாயணம் இல்ல, அது தழுவல். தமிழ்ல இருக்கிற பெரிய எப்பிக்னா மகாபாரதம் இல்ல, வில்லிபுத்தூரா இருக்க மகாபாரதம் இல்ல, அதுவும் தழுவல். தமிழருடைய ஒரிஜினல் காப்பியம் தெய்வ சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் மாக்கதை என்கிற பெருங்காப்பியம். அந்த தெய்வ சேக்கிழார் எழுதிய காப்பியத்தை கம்பன் எழுதினாங்கிறான். என்னடா இது? நீ ஸ்டாலினை சவாலுக்கு கூப்பிடுற. தகரம் தங்கத்துக்கு சவால் விட்டுதான். கூவம் குற்றாலத்தை குறை சொல்லிச்சான். புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயிலை மந்தி பழித்ததான். குந்தி குரல் எடுத்து கூவுகின்ற குயிலை கோட்டான் உன் குரல் சரியில்லை என்றதான். என்னடா இது? ஸ்டாலின் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்று நான் கருதல. டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன், ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். ஸ்டாலினும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர் தான். அதுக்காக நீ அவர்கிட்ட ஒரே மேடைக்கு வேணாம். உன் கூட யார் வருவா? ஓபிஎஸ். அவன் 8 கயிறு கட்டியிருக்கான், 6 பொட்டு வச்சிருக்கான். அவன் நடக்கிறத பார்த்தா தள்ளிட்டு போயிடலாமோன்னு தோணும். இந்த பயிரெல்லாம் சவால் விடுறான். அதான் சங்கடமா இருக்கு. என்னடா இது? நீ கவர்மெண்ட் எங்க கொண்டு வச்சிருக்க? 5,70,70,000 கோடி கடன். எவ்வளவு? 5,70,70,000 கோடி. வட்டி எவ்வளவு தெரியுமா? வருடம் ஒன்றுக்கு 33,000 கோடி. ஒரு ஆளுக்கு எவ்வளவு கடன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இதை மட்டும் நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க தாமு அன்பரசனுக்கு. ஒரு ஆளுக்கு 73,000 ரூபாய் கடன். நீங்க நிறைய வாங்கியிருக்கீங்க. கைமாத்தா வாங்கியிருக்கீங்க, கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்க, ஆவணி புறக்கட்டும்னு சொல்லி போன ஆணியிலேயே வாங்கியிருக்கீங்க. அது வேற. இவன் வாங்கி இருக்கிறது 73,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. வயிற்றுல குழந்தை இருக்கிறது வரைக்கும் சேஃப்டி. குழந்தை வெளியில வந்தா ரொம்ப கத்துது.
டாக்டர் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் குழந்தை அழுவது நிறுத்தல. பிறகுதான் ஒரு பொருளாதார விற்பனர் சொன்னார், இது மருந்தில் தீர்ற காரியம் இல்ல, அதுக்கு பிறக்கும் பொழுதே 73,000 கடனாங்கிற வேதனையில் அழுது. கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். எடப்பாடி ஆட்சியில தமிழ்நாட்டின் குடிமகன் 73,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நிலைமை. இவன் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டான். கூட்டணி வச்சுட்டு இவனோட அவன் ஒரு அடிமை மாதிரி நடத்தினான். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு முயற்சி போன்னு அவங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி. தாமு அன்பரசன் படிச்சிருப்பார். தேர்தல் வாக்குறுதி, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ என்ன சொல்றான்? திரும்ப பெறுவோம், திரும்ப பெற வற்புறுத்துவோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதே உண்மையால். ஷாஹீன்பாதில் கொல்லப்பட்டவர்கள் மோடியை மற்றும் குற்றவாளியாக கருதவில்லை, எடப்பாடியை குற்றவாளியாக கருதுகிறார்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில், ஜெமினியா பல்கலைக்கழகத்தில், அலிகார் பல்கலைக்கழகத்தில் துவம்சம் செய்யப்பட்ட மாணவர்கள் வடித்த ரத்தம் மோடி மட்டும் பொறுப்பல்ல, எடப்பாடியும் பொறுப்பு. நீ சப்போர்ட் பண்ணலன்னா சட்டம் வந்திருக்காது. எப்படி சப்போர்ட் பண்ண? எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் பெரிய அறிவாளி. அவன் சொல்றான், ஏன் நீ சப்போர்ட் பண்ணேன்னு கேட்டா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவன் சொல்றான், மெட்ராஸ் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல இருந்து ஒரு டெபுட்டி செக்ரட்டரி சப்போர்ட் பண்ண சொன்னார்னு. யாருடா கவர்மெண்ட் நடத்துறா? யாரு? டெபுட்டி செக்ரட்டரி சொன்னார். நான் ஆதரித்து ஓட்டு போட்டேன். 18 ஓட்டு போட்டீங்க. என்னடா நாடுது? இப்போ விவசாயிகள், இவன் பெரிய விவசாயியாம். யாரு? எடப்பாடி. டிராக்டர் ஓட்டுவானோ, நாங்க ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம், ஓட்ட வேண்டியது வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு. நீ தான் ஓட்டணும். அதை நான் கேட்கிறேன், வேளாண் மசோதாவை படிச்சு பத்திய சட்டமன்ற உறுப்பினர் குணாலம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இங்க இருக்கிற சர்க்கரை ஆலையில கரும்பை கொடுத்தாலே ரூபாய் வராது. ரூபாய் வராது. கள்ளக்குறிச்சியில, சங்கராபுரத்தில், மூங்கில் துறைப்பட்டில், விழுப்புரத்தில், திருக்கோவிலூர்ல சர்க்கரை ஆலையில கரும்பை கொடுத்துக்கிட்டு ரூபா வாங்காம கஷ்டத்துல கிடக்காம விவசாயி. நம்ம ஊர் முதலாளிகிட்டே வாங்க முடியாது, அதானிட்ட எப்படி வாங்குறது? அதானி எப்படி பாக்குறது? அம்பானி எப்படி பாக்குறது? நீ அவனுக்கு நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன்னு சொன்னா அவன் நிலத்தை பத்திரம் போட்டா எனக்கு எப்படி தெரியும்? அச்சத்தில் உறைந்த விவசாயிகள் போராடுறான். எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 124வது நாள். எத்தனை டிராக்டர்? 98,000 டிராக்டர். டெல்லியில விவசாயிகள் ஊடுருவ போறான்னு சொன்ன உடனே டெல்லி சாலையில் 17 அடி பள்ளத்தை தோண்டினார்கள். விவசாயிகள் போராடுகிற இடத்தில் தண்ணீர் இணைப்பை துண்டித்தார்கள். என் பெருமைக்குரிய வாக்காளர்களே, மின் இணைப்பையும் துண்டித்தார்கள். முகலிவாக்கத்தில் ஐயப்பன் தாங்கலில் பேசிவிட்டு முகலிவாக்கம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று குணாளனுக்கு தொடர்பு கொண்டு, அவர் அந்த தொலைபேசி எடுக்காவிட்டால் நான் தொலைந்து போகிறேன். நான் முகலிவாக்கத்தில் பேசிவிட்டு ஆலந்தூரில் மண்டி தெருவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று தாமு அன்பரசன் சீனிவாசனை தொடர்பு கொண்டு அவர் எடுக்காவிட்டால் அவர் உடைந்து போகிறார். தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்படுமானால் அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை நமக்கு தந்துவிடும். ஆனால் இவர்கள் டெல்லியில் இணையத்தை துண்டித்தார்கள். உங்களுக்கு நெஞ்சிருந்தால், உங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், உங்கள் மனதில் மனசாட்சி இருந்தால், உங்களுக்கு கண்கள் இருந்தால், உங்கள் கண்களில் கவலை இருந்தால்,
அடுத்தவன் வடிக்கிற துன்பம் கண்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 124வது நாளாக போராட்டம். இதுவரைக்கும் 284 விவசாயிகள் செத்து விட்டார்கள். உளவாறு உலகத்தார் காணி ஆணி அடிக்கிறான் ரோட்ல, அவன் கால் வைக்கப்படாது. 284 பேர் செத்து போனார்கள். 284 பேர் செத்து போனதற்கு மோடி மட்டும் பொறுப்பல்ல. அந்த சட்டத்தை ஆதரித்து மசோதா நிறைவேற்றுவதற்கு காரணமான எடப்பாடியும் பொறுப்பு என்பதை வாக்களிப்பதற்கு முன்னாலே யோசியுங்கள். ரொம்ப ஈஸி தாமு அன்பரசனுக்கு ஓட்டு போடுறது. யாருக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்கிறான். உடனே ரியாக்ட் பண்றான் எடப்பாடி. உடனே ரியாக்ட் பண்ணி ஏதாவது சொல்லிடுறது. அவனா முதலமைச்சர், நீ முதலமைச்சர் ஆகணும்னு தான் உற்பத்தி செய்யும் போதே முடிவெடுத்தாங்களா? நீ கோவிலா போகுது சசிகலா, அது சிவன் கோவிலா பார்த்து போகுது. இவனோட சாம்பல் ஆக்கணும்னு தான் போகுது. சசிகலாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்க, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். ஒரு பாம்பை ஒரு வேட்டை நாய் துரத்துகிறதா, பாம்பு பயந்துடுச்சு. ஒரு வழிப்போக்கம் வந்தான், வழிப்போக்கனை வணங்கி பாம்பு சொல்லிச்சு, வேட்டை நாய் துரத்துது, கடிச்சு கொதறிடும் கொன்னிடும், எனக்கு பாதுகாப்பு தான், எனக்கு உயிர் அடைக்கலம் தான். வழிப்போக்கம் கிட்ட நான் எப்படி அடைக்கலம் தர முடியும்? நீ குந்தி உட்கார்ந்துக்கோ, உன் ஆசன வாய் வழியா நான் ஏறி உட்கார்ந்துடுறேன். அவன் குந்தி உட்கார்ந்தான், ஆசன வாய் வழியா ஏறி பாம்பு அவன் வயிற்றுல உட்கார்ந்துருச்சு. வேட்டை நாய் போயிடுச்சு, உயிர் பயமும் போயிடுச்சு. இவனுக்கு பயங்கரமான வயிற்று வலி. வயிற்று வலின்னா தாங்க முடியாத வலி. அவன் சொன்னான் பாம்பிட்ட, உனக்கு அடைக்கலம் தந்தேன், இனி உயிருக்கு ஆபத்து இல்லை, வேட்டை நாய் போயிடுச்சு, எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, நீ தயவு செய்து கீழே இறங்கிருன்னு. இந்த பாம்பு அப்ப சொல்லிச்சான், இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, இறங்குறது மாதிரி உத்தேசம் இல்லைன்னு சொல்லிச்சாமே பாம்பு. அந்த பாம்புக்கும் இந்த பழனிசாமி பயலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கான்னு கேக்குறேன். ஒரு கொக்கு பறந்து வந்துச்சு. அந்த கொக்கிட்ட இந்த வழிப்போக்கு கேட்டான், வயிற்றுக்குள்ள பாம்பு இருக்கு, இறங்க மாட்டேன்னு சொல்ற, உனக்கு ஏதாவது என்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுச்சு. எப்படி பாம்பு உள்ளுக்கு போச்சுன்னு கொக்கு கேட்டது. கொக்கு கேட்டால் அவன் சொன்னான், நான் குந்தி உட்கார்ந்தேன், என் ஆசன வழியா ஏறி உட்கார்ந்துருச்சு, அப்ப அது மாதிரி குந்தி உட்கார்ந்துக்கோ, நல்ல முக்கு, நிர்மலா சீதாராம முக்குறது மாதிரி முக்கு, முக்கி நான் வர்றேன், பாம்புக்கு தலை வெளியே வந்தோன்னா கொத்தி எடுத்துறேன்னு கொக்கு சொல்லிச்சு. இவன் முக்குனா தலை வெளியே வந்து கொக்கு கொத்தி பாறையில போட்டு அடிச்சு பாம்பு கொன்னுடுச்சு. இவன் இந்த கொக்கிட்ட கேட்டான், இந்த பாம்பு இருந்ததுனால வயரெல்லாம் எனக்கு ஸ்டமக்கெல்லாம் பாய்சன் ஆயிடுச்சு, வயறு கெட்டு போச்சு, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமான்னு கேட்டால அந்த கொக்கு சொல்லிச்சு, இதுக்கு கொக்கு கஷாயம் தான் சூப்பர்னு அது சொல்லிச்சு. இவன் அந்த கொக்கையை பிடிச்சிட்டான், அவனுக்கு உயிர் பிச்சை தந்த கொக்கையை பிடிச்சிட்டான். இந்த கொக்கு யாரு தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம். கொக்கையை பிடிச்சிட்டான், கொக்கை வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். வீட்டுல போய் வீட்டுக்காரிட்ட சொன்னான், இந்த கொக்கு தான் என்னை காப்பாத்துச்சு, மருந்து அதுதான் சொல்லிச்சு, கொக்கு கஷாயம் நல்லதுன்னு சொன்னா அதே பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னால, உன அறிவு இருக்கா, மனசாட்சி இருக்கா, உன்னை பாதுகாத்த கொக்கையே கொன்னு திங்கணும்னு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி, இல்லை இதை சூப்பு வைக்கணும், கூடையில் அவ கூடையில் கவுத்து போட்டான், நான் வேலைக்கு போறேன் வரும்போது சூப்பு வச்சுக்கோன்னா. இவன் வேலைக்கு போனோன்னா அவ என்ன செய்துட்டா, கூடையை திறந்து கொக்கை அவுத்து விட்டுட்டான்.
கொக்கு அவ காப்பாத்திட்டா. கொக்கு பறந்து போகுமா, காப்பாத்தினால அவளுக்கு கண்ணை கொத்திட்டு போயிட்டு. அது ஜெயக்குமார். இப்படியா துரோகிகளா இருக்கான். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் முதலாக கல்கத்தாவில் கால் கொண்ட காலத்தில் அதற்கு முகம் தந்த மகத்தான தலைவன் சிராஜுத்தௌலா. சிராஜுத்தௌலாவை காட்டிக் கொடுத்தவன் மீர் ஜாபர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கெதற்கு தர வேண்டும் கிறிஸ்டி? எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று கட்டாயா, நாற்று நட்டாயா, கஞ்சி கலையம் சுமந்தாயா? பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆரக்காலில் அக்கினியை கொட்டி ஆவேசமாக பேசினான் எங்கள் தென் தமிழகத்தின் மாவீரன் கட்டபொம்மன். அவனை எட்டப்பன் காட்டிக் கொடுத்தான். ஜெகமஞ்ச போரிட்டான் ஜூலியஸ் சீசர். அவனுக்கு நிகரான வீரன் உலகத்தில் இல்லை. அவன் வாளை தூக்கினால் எதிரிகளின் தலை அற்று கீழே விழும். அவனை காட்டிக் கொடுத்தான் புரூட்டஸ். தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலவாட பட்டபொழுதும் எந்தாய் தாம் இன்னது தாம் செய்வது இன்னதென அறிகிறார், அவர்தம் பிழையை மன்னியும் என்று. இதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்ன இயேசு மரணத்தை கொண்டு வந்த மகாபாவிக்கு கடைசி நிமிடத்தில் கருணை வழங்கினாரே, அவரை அற்பத்தனமான வெள்ளிக்காசுக்காக ஜூடாஸ் காட்டிக் கொடுத்தான். உலக வரலாற்றில் காட்டிக் கொடுத்தவர்களின் வரலாற்றை எல்லாம் நான் படித்திருக்கிறேன். காட்டி கொடுத்தான்னா எட்டப்பேன்னு சொல்லிடுவாங்க. இப்பொழுது ஒரு திருத்தம், எட்டப்பன் இருக்கிற இடத்தில் எடப்பாடி என்று திருத்திக் கொள்ளுங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வேலை பாட புத்தகத்தில் எட்டப்பன் இருக்கிற இடத்துல எடப்பாடின்னு சேர்த்துருவோம். அப்படி பண்ணிட்டான், உரிமையை விட்டு கொடுத்துட்டான். பெண்களுக்காக பேசுற நீதானடா பொள்ளாச்சியில பாலியல் பயங்கரம் செய்தாய். போலீஸ் டிஜிபிங்க ராஜேஷ் தாஸ், அவனுக்கு கொஞ்சம் நமைச்சல் கூடுதல் தான். இவனெல்லாம் சேர்க்கும் பொழுதே குடும்ப கட்டுப்பாடு செய்து சேர்க்கணும். அவன் எஸ்பிய கூப்பிடுறான் மஞ்சத்துக்கு. அவன் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது அவனால? ஆட்சியில என்ன நடக்கு? 5 மணிக்கு மேல ஊரடங்குல கடை திறந்து வச்சான் சாத்தாங்குளத்துல ஜெயராஜ். அவன் மகன் பென்னிக்ஸ் கல்யாணமாகாத காளை அப்படின்னு 2 பேரையும் தரவன்னு இழுத்துட்டு போய் சாத்தான்குளம் சப்ஜெக்ட்ல அடிச்சு துவச்சு அடிக்கிற அடியிலேயே வேதியும் சிறுநீரும் பெய்து சிறைச்சாலைக்குள்ளே செத்து விழுந்தார்கள். தூத்துக்குடியில 8ஆம் வகுப்பு மாணவியாவா, அவளுக்கு தொண்டையில துப்பாக்கி வச்சு சுட்டான் எடப்பாடிக்கு போலீஸ். 13 பேர் செத்தான். நாஞ்சில் சம்பத் மண்டி தெருவில் கேட்கிறேன், அமெரிக்காவில் ஒரு கருப்பரை அடித்தார்கள், ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டான். கழுத்துல உதைச்சான். ஏன் உதைக்கிறாய் கேட்க போனான். பேச முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப பூட்ஸ் காலால் உதைத்தார்கள். கொஞ்ச நேரம் மூச்சு விட முடியாமல் திணறினான். மூச்சே விடவில்லை, செத்து போனான். நாட்டு மக்கள் தெளிவா இருக்கான். நாடு புறா வேவுனா அப்படி வேவு. நான் இங்க ஐயப்பன் தாங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வருது முன்னாடி ஆஸ்திரேலியா வானொலிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, திமுக லீடர், திமுக சீஃப் மிஸ்டர் ஸ்டாலின் போற இடமெல்லாம் பெண்கள் இவ்வளவு திரடுறாங்களே, திமுகவுக்கு இப்படி பெண்கள் திரள மாட்டாங்களே, என்ன காரணம் மிஸ்டர் சம்பத் அப்படின்னு ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கிறாங்க. நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை மேடம், ஸ்டாலின் முதலமைச்சரானால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை பெண்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனாலதான் இவ்வளவு கூட்டம். அவர் முதலமைச்சரானதான் இனி தொழில் செய்ய முடியும். அவர் முதலமைச்சர் ஆனாதான் இனிமேல் வாழ்க்கையை நடத்த முடியும். அவர் முதலமைச்சர் ஆனால் தான் இந்த நிர்வாக சக்கரை இயங்கும்.
இப்ப டோட்டலி பிரேக் டவுன், எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். 5,70,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி கஜானாவை சூறையாடி இப்ப அரசாங்க செலவுல நாடு பூரா போய் தேர்தல் பிரச்சாரம் என்கிற பெயரால் அவன் கொண்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் எல்லா இடத்திலும் லம்பு பண்ணிட்டான். இப்ப நமக்கு கை பிசைஞ்சு நிக்கிறோம். ராம அன்பரசன் என்ன செய்வாரோ, அவர் எப்படியாவது ஜெயிக்கணுமே, அவர் 1,00,000 ரூபாய் கொடுக்கலான்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. அப்படி இன்னைக்கு ஒரு பினான்சியல் எமர்ஜென்சியை கிரியேட் பண்ணி நம்மளை எல்லாம் தெருவில் விட்டான். இப்ப என்ன ஆச்சு, இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்து 10.5% இடஒதுக்கீடு ஒண்ணு கொண்டு வந்து 6 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை ஒரு குடைக்குள் கொண்டு வந்து இங்க ஒரு சமூக பிரச்சனையே இன்னைக்கு உருவாக்கிட்டான். இந்த தேர்தல் கடை திறந்துருவான் ராமதாஸ். அது வரைக்கும் பேசாம இருப்பான். தேர்தல் சொன்னா கடையை திறந்து பேரம் பேசி ரூபாய் வாங்கிட்டு, அதுக்கு என்னமோ சொல்றாங்களே ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு பேரம் பேசி முடிச்சுட்டு போயிடுவான். எல்லாத்தையும் குழப்பிட்டான். நாங்க கொள்கை கூட்டணி, காங்கிரஸ் கொள்கை மதசார்பற்ற கொள்கை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை சமத்துவம், விடுதலை சிறுத்தைகளினுடைய கொள்கை சுதந்திரம். நாங்கள் எல்லாம் உரிமைக்கு போராடுகிறவர்கள் ஒன்றாக அண்ணன் ஸ்டாலின் தலைமையேற்றுக் கொண்டு களத்தில் நிற்கிறோம். மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றி, தலைவர் கலைஞர் பெறாத வெற்றி அண்ணன் ஸ்டாலின் பெறுவார் என்று உலகம் நம்புகிறது. இது சாத்தியமா சம்பத் அப்படின்னு இன்னைக்கு என் ஆஸ்திரேலியா இருந்து கேட்டாங்க. நாங்க சாத்தியம், சத்தியம். எதை வச்சு சொல்லுகிறீர்கள்? கலைஞர் தலைவராக இருந்த காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், ஒரு தொகுதியும் ஜெயிக்கல. ஆஃப்டர் எமர்ஜென்சி, நெருக்கடி நிலைக்கு பிறகு திமுக காரன் என்றால் திருடன் என்று திரும்ப திரும்ப அவதூறும் பழியும் சுமந்து இந்த காலகட்டத்தில் 1977 ஆஃப்டர் எமர்ஜென்சி நாடாளுமன்ற தேர்தலை அன்றைக்கு திமுக சந்தித்த பொழுது ஒரே ஒருவர் தான் வெற்றி பெற்றார். வட சென்னையில் வாலிப பெரியார் ஆசை தம்பி. என் பெருமைக்குரியவர்களே, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தலைவர் கலைஞர் சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட ஜெயிக்கல. நம்ம அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணவே முடியல. இன்று இவர்கள் ஆட்சி காலத்தில் மேல மோடி வல்லாதிக்கத்தின் அடையாளம் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 2 வல்லாதிக்க சக்திகளை எதிர்த்து களத்தில் நின்று 40 இடங்களில் நின்று 39 இடங்களில் வென்று இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்கிற சிகரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் தளபதி. இடைத்தேர்தலா ஜெயலலிதாவுக்கு அரசியல் காலத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்கிற நியதியை, விதியை நிர்மூலமாக்கி 23 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்த பொழுது அதிகாரத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியிடமிருந்து 13 தொகுதிகளை அள்ளிக்கொண்டதும் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான். அதனால் தலைவர் கலைஞர் பெறாத வெற்றியை ஸ்டாலின் பெறுவார். அவர் 184 1971 184. நான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் மீது வளர்ந்த கணைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு பொய்ப்பெட்டின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அன்பகத்தில் நான் தான் அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்னேன், தாம அன்பரசனுக்கு நினைவூட்டுகிறேன், அடையாளம் கண்டு சரியாக வீகமுகித்து திட்டமிட்டு இந்த பொது தேர்தலை சந்தித்தால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் ஒரு வருடத்திற்கு முன்பு சொன்னது நாளைக்கு நடைமுறைக்கு வர இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஜெயிக்க போறோம், வெற்றி பெறுவோம், பகையை பந்தாடுவோம், இந்த நாட்டையும் மொழியையும் காட்டிக் கொடுத்தவர்களுக்கு கோட்டையில் இடமில்லை என்பதை நிரூபிப்போம். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நாஞ்சில் சம்பத்து என்ன இப்படி பேசுற? நான் எந்த கொள்கையை பேசினேனோ அந்த கொள்கையை பேச வேண்டிய நேரம் இதுதான். இன்னைக்கு ஐநா ஆல்ப்ஸ் மலையின் உச்சியில் ஜெனீவாவில் எழில் கொஞ்சம் சுவிட்சர்லாந்தில்
ஐநா மனித உரிமை கவுன்சிலில் பிரான்ஸ், ஜெர்மனி, மாண்டினிக்ரோ போன்ற 6 நாடுகள் 1.25 லட்சம் மக்களை கொன்று முடித்து 3.5 லட்சம் மக்களை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிக்க வைத்து ஒரு மிகப்பெரிய ஜெனோசைடு இனப்படுகொலையை நடத்திய வல்லாதிக்க சிங்கள பேரினவாத சர்க்காரை, அந்த சர்க்காருக்கு தலைமை தாங்கிய கோத்தபயா ராஜபக்சேவை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். திமுக தலைவர் சொல்றார், இந்த தீர்மானத்தை ஆதரியுங்கள். யாருக்கு? மோடிக்கு. எங்கள் அணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பண்ணி சொன்னார்கள், பின்னி சொன்னார்கள். மோடி கேட்கல. அண்ணா திமுகவில் இருக்கிற தம்பித்துறை, அண்ணா டிஎம்கேலேயே லீடர் சீனியர்னா அவரு தான், தம்பித்துறை தான். அவர் எம்ஜிஆர் காலத்தில் டெபுட்டி சபாநாயகர், டாக்டரேட் வாங்கினவர். அந்த டாக்டர் தம்பித்துறை நாடாளுமன்ற மேலவையில் ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை கவுன்சிலில் 6 நாடுகள் இலங்கைக்கு எதிராக கொண்டு வருகிற கண்டன தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டார் தம்பித்துறை. கூட்டணியா கேட்டியா? வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தீர்கள். 22 நாடுகள் ஆதரித்து வாக்களித்தது. குற்றவாளி கூண்டில் சர்வதேச தீர்ப்பாயத்தில் நிறுத்தப்பட்டு விட்டது இலங்கை. அந்த நாட்டின் அதிபருக்கு தண்டனை உறுதி. சாத்தியமா சம்பத்துன்னு கேட்கிறீங்களா? 1971 மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சண்டை. முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தினுடைய விடுதலை போருக்கு தலைமை தாங்குகிறார். மேற்கு பாகிஸ்தான் ராணுவம் அடக்குமுறையை கட்டவிழ்த்தது, லத்திக்கு நகம் முளைத்தது. அப்போது வங்காளத்தில், கிழக்கு வங்காளத்தில் ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு தலைமை தாங்கிய குலாம் அஸ்ஸம் என்பவர் மேற்கு பாகிஸ்தான் கட்டவிழ்த்து விட்ட எல்லா ராணுவ நடவடிக்கைகளையும் துணிந்து ஆதரித்தது மட்டுமல்ல, அவரும் அடக்குமுறையை என்கிற ஆயுதத்தை எடுத்தார். எப்போ நடந்தது? 1971 வருஷத்தராட்சி. 49 வருஷம் ஆயிடுச்சா? இன்னைக்கு ஆலந்து எங்கேயாவது சொல்லணும்னு நினைச்ச ஆலந்தூர் தான் ஏற்ற ஊரு. இன்னைக்கு சர்வதேச தீர்ப்பாயத்தில் மேற்கு பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைக்கு துணை நின்று இனப்படுகொலை செய்த அந்த குலாம் அஸ்ஸம் என்பவனுக்கு சர்வதேச தீர்ப்பாயம் தண்டனை வழங்கி விட்டது. ஏதாவது பேப்பர்ல வந்தா? வராது. ஏதாவது மீடியாவில் வருமா? வராது. எந்த பயலாவது போடுவானா? போட மாட்டான். நாஞ்சில் சம்பத் சொல்றேன், தண்டனை கொடுத்துட்டான் சர்வதேச தீர்ப்பாயத்தில். குலாம் அஸ்ஸம் என்கிற அடக்குமுறை செய்த அநியாய பெருவழிக்கு எவ்வளவு வருஷம் தெரியுமா? 90 வருஷம். அவனுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 91 வயசு. இதே தண்டனை திரும்பவும் வரும் கோத்தபயா ராஜபக்சேவுக்கு. அந்த தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் கொண்டு வருகிற கட்சி திமுகவாக இருக்கும். ஆகவே திமுகவுக்கு ஆதரவு. நாங்க தான் கொண்டு வருவோம். நாங்க தான் அதை நாடாளுமன்றத்தில் பேசுவோம். உனக்கு முடியாது. நீங்களெல்லாம் காயடிக்கப்பட்ட காங்கை மாடுகள், காலாவதி ஆகி போன செக்குகள், கூறில்லாத அம்புகள், குறியில்லாத பிண்டங்கள், மூக்கில்லாத மூலிகள். இனிமேல் உங்களால் முடியாது. அதை திமுக செய்யும். உலக தமிழர்கள் திமுகவிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதை செய்வதற்கான நேரமும் வந்துவிட்டது. அதில் எங்கேயாவது ஒரு அம்மா நிற்கிறாது, அதெல்லாம் சும்மா நிராகரிச்சிருங்க. இதை ஒன்று மட்டும் கேளுங்க. இந்த இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த கண்டன தீர்மானத்தை புறக்கணித்த மோடியை நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு மட்டும் ஒரு கேள்வியை வளர்மதிட்ட கேளுங்க. பதில் சொல்லுவாங்களான்னு பாருங்க. அதனால இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய வருங்கால சந்ததிக்கான தேர்தல் இந்த தேர்தல். எல்லாம் தெரிந்தவன் தாமோ அன்பரசன் களத்தில் நிற்கிறார். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள் என்று கேட்கத்தான் வந்தேன்.
அவரை கைவிட்டு விடாதீர்கள் என்று கேட்கத்தான் வேண்டும். நீங்கள் எள் என்றால் அவர் எண்ணெய் கொண்டு தருவார். நீங்கள் தேன் என்றால் அவர் தித்திப்பு கொண்டு வருவார். நீங்கள் மலர் என்றால் அவர் மாலை கொண்டு தருவார். நீங்கள் வெட்டி வா என்றால் அவர் கட்டி வருவார். உங்கள் துயரங்களுக்கு ஆறுதலை தருவார். உங்கள் துன்பங்களுக்கு விடுதலையை தருவார். உங்கள் கனவுகளுக்கு நம்பிக்கையை தருவார். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் வானத்திடமிருந்து இதயத்தை வரவழைத்து தருவார். நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று தருவார். நீங்கள் பறக்க வேண்டும் என்று விரும்பினால் புறாவிடமிருந்து இறக்கை பெற்று தருவார். நீங்கள் கர்ஜிக்க வேண்டும் என்று விரும்பினால் சிங்கத்திடமிருந்து கர்ஜனை பெற்று தருவார். பொது வாழ்வில் அப்பழுக்கற்று இடையறாதும் தடையறாதும் இயங்கிய ஒரு கர்மயோகி. இந்த தொகுதியினுடைய சுகதுக்கங்களை இவனே தீர்மானிப்பான் என்று நம்பி தளபதி களத்தில் நிறுத்தி இருக்கிறார். பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதே எங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதே எங்கள், ஆழ்வற்று பொன் வாங்கியோர் செய்த பூனையை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள், வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள், கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், நம்மை தாங்கி பிடிக்க தாமு அன்பரசன் இருக்க இறக்குமதி செய்யப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாட கேட்கிறேன். மண்டி தெருவில் தாமு அன்பரசனுக்காக நாஞ்சில் சம்பத் இருகையும் கேட்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தாமு அன்பரசனுக்கு. தளபதியின் ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு தாமு அன்பரசன் மூலமாக ஒரு வாசலை திறந்து வையுங்கள். தலைநகர் சென்னைக்கு ஆலந்தூர் தான் தோரண வாயில். தோரண வாயிலாக இருக்கிற ஆலந்தூரிலிருந்து தளபதியை முதலமைச்சராக தாமு அன்பரசனை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். சரித்திரம் படையுங்கள், தரித்திரம் உடையுங்கள் என்று கேட்டு காலம் அனுமதித்த காலம் முடிவதால் என் கோலம் முடிகிறது. வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். ஹெச் ராஜாவெல்லாம் அறிவை பற்றி பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் போச்சா? எங்கள் ஐயா சொல்லியிருக்காரே தெளிவா, பாப்பான் படித்தவனாக இருப்பான் ஆனால் புத்திசாலி கிடையாது. ஹெச் ராஜாவுக்கு இருக்கிற மூளை இருக்குது பாருங்க, அது 3 கிராம் கூட தேராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அம்பிட்டுதான் வரும். அது என்ன பகுத்தறிவு டேக் போட்டுட்டு அலைகிறான்? அதுதான் ஏன் தமிழ்நாடு. நீ ஒன்னெல்லாம் ஞாபகம் வை, இந்த இருக்கிற இளைஞர்கள், இங்கே இருக்கிற